Hi friends, very good morning to all. லாஸ்ட் கிளாஸில் நம்ம அந்த 12th வரக்கூடிய ஆல்டிகைட் கீட்டோன் அண்டு கார்பாக்சிலிக் ஆசிட் அந்த யூனிட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இம்பார்ட்டண்ட் ஏரியா. அதில் ஒரு முக்கியமான ஏரியா தான் இந்த ஆல்டிகைட் கீட்டோன் அண்டு கார்பாக்சிலிக் ஆசிட். இதில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இதில் ஃபர்தராக வரக்கூடிய அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்லேருந்து ஒரு ஆல்டிகைடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், பர்டிகுலராக பென்ஸ் ஆல்டிகைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு மெத்தட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரம் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டொலுவின். இந்த ரியாக்ஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா இட்டார்டு ரியாக்ஷன். ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன். இட் இஸ் கால்டு த இட்டார்டு ரியாக்ஷன். இந்த இட்டார்டு ரியாக்ஷன் அப்படிங்கிறது பர்டிகுலர் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் சொல்லக்கூடியது டொலுவின். த டொலுவின் அண்டர்கோ இந்த பர்சன்ஸ் ஆஃப் ரியேஜென்ட் வந்து என்ன ரியேஜென்ட் பற்றி ரொம்ப முக்கியமாக நீங்கள் ரியேஜென்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நேரத்தில் ரியேஜென்ட்ஸ் கூட டைரெக்டாக நம்ம கொஷின்ஸில் கேட்டுருவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் ரியேஜென்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரியேஜென்ட்ஸ் அப்படிங்கிறது குரோமெல் குளோரைட் CrO2Cl2 வித் கார்பன் டை சல்ஃபைட், ஒரு நான் போலார் சால்வெண்ட். பர்டிகுலராக நமக்கு என்சிஆர்டியில் இந்த கார்பன் டை சல்ஃபைடு வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடியது இந்த கார்பன் ஹைட்ரஜன் வீக் பாண்டில் இந்த குரோமியம், அதாவது குரோமெல் குளோரைடு போய்ட்டு ஆட் ஆகும். ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் தான் குரோமியம் காம்ப்ளெக்ஸ். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ், அந்த குரோமியம் காம்ப்ளெக்ஸை முதல்ல எழுதணும். ஏன்னா என்சிஆர்டியில் நமக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் கேட்பாங்க. சரிங்களா, இட்டார்டு ரியாக்ஷனுடைய காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு குரோமியம் காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைக்கும். எது குரோமியம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த கார்பனில் 3 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஆல்ரெடி ப்ரெசென்ட் இருக்கும். 2 கார்பனில் ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 கார்பனில் 2 இந்த குரோமியம் வேலைட், அதாவது ஆக்சிஜன், அந்த குரோமியம் முதல்ல ஆக்சிஜன் போய்ட்டு கார்பன் ஹைட்ரஜன் வீக் பாண்டில் ஒரு ஆக்சிஜன் போய்ட்டு சேரும், ஒரு குரோமியம், அந்த இன்னொரு ஆக்சிஜன், அது கூட தான் இந்த பிரேக்கான அந்த ஹைட்ரஜன் போய்ட்டு அங்கே ஆட் ஆகிருக்கும். ஸோ OH, another 2 chlorine, Cl and Cl, similar to the oxygen, chromium, 2 chlorine, ஒரு OH. It is called the chromium complex. கொஷின்ஸில் இது கேட்பாங்க. இது இப்போ என்ன இருக்கோ அது அப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு என்சிஆர்டியில் கேட்கக்கூடியது இந்த இட்டார்டு ரியாக்ஷனில் வரக்கூடிய காம்ப்ளெக்ஸ் என்னென்னா இந்த குரோமியம் காம்ப்ளெக்ஸ். அதை நம்ம கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த குரோமியம் காம்ப்ளெக்ஸை ஃபர்தர் என்ன பண்ணலாம்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணலாம். ஃபாலோடு பை த ஹைட்ராலிசிஸ் H3O+. ஸோ பாசிட்டிவ் கூட நெகட்டிவ், நெகட்டிவ் கூட பாசிட்டிவ். ஸோ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறங்க. அதே மாதிரி இதில் இந்த பாண்டை பிரேக் பண்ணுறங்க. நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இது டெல் நெகட்டிவ், இது பாசிட்டிவ். பாசிட்டிவ் கூட நெகட்டிவில் H+ அண்டு OH- அண்டு H+ அண்டு OH-. ஸோ நமக்கு ஒரு குரோமியம், ஒரு பென்சீனில் ஆல்ரெடி இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜன், புதுசாக 2 OH. ஆல்ரெடி தெரியும் ஒரே கார்பனில் 2 OH இருந்தால் அது ஹைலி அன்ஸ்டேபிள். இமீடியட்டாக வாட்டர் வெளியே போயிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு பென்ஸ் ஆல்டிகைட் வந்து கிடைக்கும். சரிங்களா, ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ எலிமினேட் த வாட்டர் வெளியே போயிட்டால் நமக்கு ஒரு பென்ஸ் ஆல்டிகைட் வந்து கிடைக்கும். ஸோ டொலுவின்லேருந்து நமக்கு பென்ஸ் ஆல்டிகைட் ப்ரிப்பேர் பண்ண ஒரு அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். டொலுவின் அப்படிங்கிறது ஒரு அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்லேருந்து ஒரு பென்ஸ் ஆல்டிகைடை ப்ரிப்பேர் பண்ணலாம். திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்டு த இட்டார்டு ரியாக்ஷன். ஸோ இட்டார்டு ரியாக்ஷன் என்ன, அதனுடைய ரியேஜென்ட் என்ன, கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன, அதில் கிடைக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன். செகண்டு, இந்த பென்ஸ் ஆல்டிகைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அனதர் இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஃப்ரம் குரோமிக் ஆக்சைடு. நமக்கு என்சிஆர்டி படி ஃப்ரம் குரோமிக் ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு இந்த பென்ஸ் ஆல்டிகைடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அனதர் ஒரு பெஸ்ட் மெத்தட் சிமிலர் டு த அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். நம்ம இங்கேயும் நம்ம எடுத்துக்கூடிய அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் என்னென்னா டொலுவின். ரியேஜென்ட்ஸ் இந்த குரோமிக் ஆக்சைடு அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். ரியேஜென்ட் வந்து CrO3 குரோமிக் ஆக்சைடு வித் அசிடிக் அன்ஹைட்ரேட் AC2O ஃபாலோடு பை த H+ அசிடிக் மீடியம். சரிங்களா, நமக்கு ஆல்ரெடி அசிடிக் அன்ஹைட்ரேட் அப்படிங்கிறது தெரியும். CH3 C double bond O, O C double bond O, CH3.
ஏன்னா 2 அசிட்டிக் ஆசிட்லேருந்து ஒரு வாட்டர் எலிமினேட் பண்ணோம்னா இட் இஸ் கால்ட் த அசிட்டிக் அன்நைட்ரேட். இதை ஷார்ட்டாக ACOACன்னு சொல்லலாம். இது ஒரு அசிட்டேட், இது ஒரு அசிட்டேட். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு அன்நைட்ரேட். சரிங்களா? இட் இஸ் கால்ட் த அசிட்டிக் அன்நைட்ரேட். இட் இஸ் கால்ட் த அசிட்டிக் அன்நைட்ரேட். எனி அன்நைட்ரேட் ரெண்டு COOH குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் எலிமினேட் ஆகிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு அன்நைட்ரேட் கிடைக்கும். ஸோ இதில் AC2O தான் கொடுப்பாங்க. AC2O அப்படிங்கிறது அசிட்டிக் அன்நைட்ரேட். ஸோ இதில் நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைக்கும். இதுலேயும் நமக்கு கேட்கக்கூடியது அதில் கிடைக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் என்ன, குரோமிக் ஆக்சைடு யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த கார்பனோட ஒரு ஹைட்ரஜன், ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் பதிலாக இந்த ஒரு நெகட்டிவ் பார்ட், இதிலிருந்து ஒரு குரோமிக் ஆக்சைடுடைய ஒரு நெகட்டிவ் பார்ட், அதே மாதிரி இன்னொரு குரோமிக் ஆக்சைடுடைய இன்னொரு நெகட்டிவ் பார்ட், 2 பார்ட் வந்து சேரும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது OC+CH3 அண்டு OC+CH3 2 அசிட்டேட் போயிட்டு சேரும். எப்படியும் போல் ஃபாலோடு பை த ஹைட்ராலிசிஸ் H3O+. இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன பேர் கேட்பாங்க? சரிங்களா? இது பேர் பென்சைலிடின் டை அசிட்டேட். இது பேர் பென்சல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பென்சைலிடின். பென்சைலிடின் 2 அசிட்டேட், பென்சைலிடின் டை அசிட்டேட் காம்ப்ளெக்ஸ். பென்சைலிடின் டை அசிட்டேட். அடுத்த ஸ்டெப்பில் எப்பயும் போல் நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம். ஸோ H அண்டு OH அண்டு H அண்டு OH. சிமிலர் ஆல்ரெடி நம்ம கிடைச்ச மாதிரி ஒரு பென்சினில் கரெக்டாக இருக்கக்கூடிய அந்த டொலுவினில் இருக்கக்கூடிய ஒரு கார்பன், ரிமைனிங் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது 2 OH, ஒரே கார்பனில் 2 OH இருந்தால் அது ஹைலி அன்ஸ்டேபிள். இமிடியேட்டாக நமக்கு என்ன வெளியே போயிடும், வாட்டர் வெளியே போயிடும். we can get the benzaldehyde. நல்லா பாருங்கள், நமக்கு டொலுவின் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்லேருந்து பென்சால்டிகைட், அதே மாதிரி டொலுவின் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் டொலுவின்லேருந்து நமக்கு பென்சால்டிகைட். இப்போ ரெண்டுத்துலையுமே பென்சால்டிகைட் தான். ரீஏஜென்ட் என்ன எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். குரோமைல் குளோரைடு எடுத்தோம்னா நமக்கு குரோமியம் காம்ப்ளெக்ஸ். குரோமிக் ஆக்சைடு வித் அசிட்டிக் அன்நைட்ரேட் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது பென்சைலிடின் டை அசிட்டேட் வந்து கிடைக்கும். பென்சைலிடின் டை அசிட்டேட். இதில் இந்த ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்சைட்டில் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க 273 to 283 கெல்வின், 273 to 283 கெல்வின் என்சைட்டில் கொடுத்துருக்கூடிய அந்த டெம்பரேச்சர். சரிங்களா? ஸோ இந்த பாண்டு பிரேக் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த டெம்பரேச்சர். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன். அதே மாதிரி இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பனில் இன்னும் ஒரு சில பென்சால்டிகைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான இருக்குது. அதாவது சைடு செயின் ஹாலோஜினேஷன் ஃபாலோடு பை த ஹைட்ராலிசிஸ். அதே மாதிரி கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. அதே மாதிரி கேட்டர்மேன் ஆல்டிகைட் சிந்தசிஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது. இந்த கேட்டகரியில் மொத்தம் 6 ப்ரிப்பரேஷன் இருக்குது. அதில் 4 ப்ரிப்பரேஷன் புதுசாக நம்ம பார்க்கக்கூடியது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 ப்ரிப்பரேஷன் நம்ம ஆல்ரெடி போன யூனிட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே நீங்கள் 1 by 1 ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. எல்லா ப்ரிப்பரேஷனும் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான யூனிட் இந்த 12th வரக்கூடியதில் ஒரு முக்கியமான யூனிட், கொஞ்சம் பெரிய யூனிட்டும் கூட. சரிங்களா? ஸோ 1 by 1 பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன், இந்த பென்சால்டிகைடுடைய நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி 2 பார்த்தோம். ஒன்று குரோமைல் குளோரைட், செகண்ட் ஒன் குரோமிக் ஆக்சைடு. தேர்டு நம்ம பார்க்கக்கூடிய பென்சால்டிகைடுடைய ப்ரிப்பரேஷனில் அதாவது அரோமேட்டிக் ஹைட்ரோ, இதுவும் ஒரு அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் தான். பர்டிகுலராக நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த டொலுவின் தான். பட் இந்த ரியாக்ஷன் ஃப்ரம் சைடு செயின் ஹாலோஜினேஷன் followed by hydrolysis. இப்போ இதில் எப்பயும் போல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன், இதில் நம்ம எடுத்துக்கூடிய அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்த மாதிரி ஒரு டொலுவின் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன். இந்த டொலுவின்லேருந்து என்ன பண்ணலாம், நமக்கு அதனுடைய சைடு செயின் ஹாலோஜினேஷன் ஆல்ரெடி தெரியும். ஹாலோஜினேஷன் அப்படிங்கிறது Cl2 with HNO 2 equivalent அல்லது 2 molar followed by the hydrolysis or aqueous potassium hydroxide 373 Kelvin. நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு அரோமேட்டிக் ஆல்டிகைடான பென்சால்டிகைட். சரிங்களா? ஒரு பென்சால்டிகைட் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஒரு ஆல்டிகைடு அரோமேட்டிக் ஆல்டிகைடை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் மெத்தட் இதுவும் ஒரு தேர்ட் மெத்தட். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எப்பயும் போல் இந்த டொலுவின்லேருந்து ஹாலோஜினேஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் Cl2 with HNO. இட் இஸ் கால்ட் த ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன். எத்தனை மோலார் அப்படின்னா 2 molar, 2 ஈக்குவலண்ட் அல்லது 2 molar எடுத்துக்கணும். ஆல்ரெடி தெரியும் 2 molar எடுத்துக்கும் போது
இந்த கார்பனில் முதல்ல கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து உடையும். இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ரெடி 3 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இதில் ஒரு ஹைட்ரஜன் பாண்டு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும், கார்பன் ரேடிக்கல். அதில் இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன் ரேடிக்கல் 2 குளோரின் ரேடிக்கல் கூட சேர்ந்து வெளியே போய்டும். ரிமைனிங் 2 குளோரின் வந்து சேரும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு டைக்ளோரோ இருக்கக்கூடிய ஒரு விசினல் ஹாலஜன் இருக்கக்கூடிய ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் கிடைக்கும். இதை ஃபர்தர் என்ன பண்ணணும், நமக்கு ஹைட்ராலிசிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கேட்டகரியில் ஹைட்ராலிசிஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன மீடியம் அப்படின்னா அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஆல்ரெடி தெரியும் அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது SN2 ரியாக்ஷன். இது 2 ஸ்டெப்பில் எழுதலாம். ஒரே ஸ்டெப்பில் 2 OH போட்டு எழுதலாம். இல்லைன்னா மெக்கானிசம் படி இந்த OH மைனஸ் K ப்ளஸ் அண்ட் OH மைனஸ் அட்டாக் பண்ணும். முதல்ல ஒரு Cl வந்து வெளியே போயிடும். இதில் K ப்ளஸ் அண்டு OH மைனஸ். ஸோ இங்கே போய் அட்டாக் பண்ணும்போது முதல்ல ஒரு Cl வந்து வெளியே போயிடும். ஒரு Cl வெளியே போனதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் 2 விதமான மெக்கானிசம். ஒரு ஹைட்ரஜன், ஒரு Cl வெளியே போனதுக்கப்புறம் ஒரு OH, அடுத்த ஸ்டெப்பில் ஒரு குளோரின். இந்த OH வந்து ஃபர்தர் என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இன்னொரு குளோரின் வந்து வெளியே போயிடும். ஸோ நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் C டபுள் பாண்ட் O இங்கே ஒரு H. இட் இஸ் கால்ட் த பென்சால்டிகைட். இது நம்ம அங்கே எழுதியிருக்கோம். இட் இஸ் கால்ட் த பென்சால்டிகைட். இல்லை ஒரே ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணலாம், 2 OH எழுதிட்டு வாட்டர் எலிமினேட் பண்ணிவிட்டு ஒரு பென்சால்டிகைட் கிடைக்கலாம். சரிங்களா, ஒன் ஆஃப் த SN2 ரியாக்ஷன். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஒரு பென்சால்டிகைட் வந்து கிடைக்கும். சரிங்களா, இது நம்ம சைடு செயினில் நம்ம பார்த்த அந்த ரியாக்ஷன். குரோமிக் ஆக்சைடு ஒன்று பார்த்தோம், அதே மாதிரி இன்னொன்று கூட பார்த்தோம், குரோமைல் குளோரைடு ஒரு டெஸ்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த 2 ரியாக்ஷன் நம்ம டைட்டில் மட்டும் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன் அப்படிங்கிறதும் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் கேட்டர்மேன் ஆல்டிகைட் சிந்தசிஸ். இந்த 2 ரியாக்ஷன் நம்ம போன யூனிட்லேயே பார்த்தாச்சு. ஸோ இதில் நம்ம ஜென்ரலாக ரியாக்ஷன் மட்டும் எழுதலாம். கேட்டர்மேன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இந்த பென்சீன்லேருந்து பென்சால்டிகைட் பார்த்துருப்போம். கார்பன் மோனாக்சைடு வித் HCl வித் ஹீட் we can get the பென்சால்டிகைட். இதுக்கான மெக்கானிசம் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதே மாதிரி கேட்டர்மேன் ஆல்டிகைட் சிந்தசிஸ் அப்படிங்கிறதும் அதுக்கான ரியாக்ஷன் பென்சீனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஹைட்ரஜன் சயனைட் ப்ளஸ் HCl ப்ளஸ் ZnCl2 ஒரு லூயிஸ் ஆசிட் ப்ளஸ் ஃபாலோடு பை த ஹைட்ராலிசிஸ். நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது ஒரு பென்சால்டிகைட். இதுக்கான கம்ப்ளீட் மெக்கானிசம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. சரிங்களா, ஸோ இதில் பென்சீன்லேருந்து பென்சால்டிகைட். இது பென்சீன் அப்படிங்கிறது ஒரு அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன், ஒரு ஆல்டிகைட் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த கேட்டர்மேன் அப்படிங்கிறதும் பென்சீன்லேருந்து பென்சால்டிகைட். சரிங்களா, ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் டொலுவீன்லேருந்து பென்சால்டிகைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல 3 மெத்தட் பார்த்தோம். அதே மாதிரி பென்சீன்லேருந்து பென்சால்டிகைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல 2, ஒன்று கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன், அனதர் ஒன் இஸ் கேட்டர்மேன் ஆல்டிகைட் சிந்தசிஸ். சரிங்களா, அதே மாதிரி டொலுவீன்லேருந்து 3 ரியாக்ஷன் பார்த்தோம். ஒன்று இந்த சைடு செயின் ஆலோஜினேஷன், அதுக்கப்புறம் குரோமிக் ஆக்சைடு வித் ஆசிடிக் மீடியம், அதே மாதிரி குரோமைல் குளோரைடு வித் கார்பன் டை சல்ஃபைட். இதெல்லாமே டொலுவீன்லேருந்து பென்சால்டிகைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் மெத்தட். இது எல்லாத்தையும் சேர்த்து கம்பைனமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கேட்டகரியில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த அரோமேட்டிக் ஆல்டிகைடான பென்சால்டிகைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு 5 மெத்தட். சரிங்களா, நமக்கு அக்கார்டிங் டு த NCERT படி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான மெத்தடில் இந்த 5 மெத்தட். இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ரியேஜென்ட் கொடுத்துட்டு நமக்கு ஆன்சர் கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த பென்சால்டிகைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுல நம்ம நிறைய மெத்தட்ஸ் ஒரு 5 மெத்தட் வந்து பார்த்தோம். C double bond OH, it is called the பென்சால்டிகைட். இந்த பென்சால்டிகைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல பென்சீன்லேருந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு 3 மெத்தட் பார்த்துருப்போம். அதாவது டொலுவீன்லேருந்து பென்சீன்லேருந்து கேட்டர்மேன் ஆல்டிகைட் சிந்தசிஸ் 2 பார்த்தோம். இப்போ இதில் ஓவராலாக இன்னும் ஒரு சில முக்கியமான ரியாக்ஷன்ஸில் இருக்குது. ஓவராலாக இதில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒவ்வொரு ரியாக்ஷனை பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது புரியுதுன்னு கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரோமைல் குளோரைட் CrO2 Cl2 with carbon disulfide followed by hydrolysis. ஒரு குரோமைல் குளோரைட்லேருந்து பார்த்தோம், அதுக்கான காம்ப்ளெக்ஸ் குரோமியம் காம்ப்ளெக்ஸ்லாம் பார்த்தோம். சரிங்களா, இது எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா டொலுவீன் டு பென்சால்டிகைட். இட் இஸ் கால்டு த இட்டார்டு ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். இட் இஸ் கால்டு த இட்டார்டு ரியாக்ஷன்.
ஃபஸ்ட் ரியாக்ஷன் நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட்டு அதே பென்சால்டிகைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரோமிக் ஆக்சைடு with acidic anhydride with acidic medium followed by the hydrolysis with the 273 to 283 Kelvin. இதுவும் எதிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா டொலுவீனிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் மெத்தட் ஃப்ரம் குரோமிக் ஆசிட். ஒரு குரோமிக் ஆசிட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதே பென்சால்டிகைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஒரு பெஸ்ட் மெத்தட் third category side chain halogenation Cl2 with HNO 2 equivalent followed by the hydrolysis H2O with 373 Kelvin or aqueous potassium hydroxide அல்லது sodium hydroxide. இதுவும் எதிலிருந்து அப்படின்னா டொலுவீனிலிருந்து ஒரு பென்சால்டிகைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மெத்தட் ஃப்ரம் சைடு செயின் ஹாலோஜினேஷன் பார்த்தோம். ஃப்ரம் சைடு செயின் halogenation ரியாக்ஷன் பார்த்தோம். இதுவும் பென்சால்டிகைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட் இதே பென்சால்டிகைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுல நமக்கு காட்டர்மேன் பார்த்தோம். CO + HCl வித் ஹீட் இட் இஸ் கால்ட் த காட்டர்மேன் கோச் ரியாக்ஷன் பார்த்தோம். சரிங்களா? இட் இஸ் கால்ட் த இதிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னா பென்சிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். பென்சின் டு பென்சால்டிகைட் இட் இஸ் கால்ட் த காட்டர்மேன் Gooch reaction. Next category, first of all HCl with HCN with ZnCl2 Lewis acid followed by the hydrolysis H3O+. இதுவும் பென்சீன்லேருந்து பென்சால்டிகைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் மெத்தட். இட் இஸ் கால்ட் த கேட்டர்மேன் ஆல்டிகைட் சிந்தசிஸ். சரிங்களா? இதுவும் பென்சால்டிகைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மெத்தட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட் டைபால் H ஃப்ரம் டைபால் H. ஆல்ரெடி டைபால் Hல இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் நமக்கு PH C+CL ஒரு ஃபினைலில் அசைல் ஹேலைட் RCOC அசைல் ஹேலைடில் இப்போ இந்த ஆறுக்கு பதிலாக ஒரு ஃபினைல் குரூப். ஸோ டைபால் H போட்டோம்னா இந்த பாண்டை பிரேக் பண்ணோம்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன், இந்த பாண்டை பிரேக் பண்ண போகிறோம் ஹைட்ரஜன் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இட் இஸ் கால்ட் த ரிடக்ஷன். ஸோ நமக்கு பென்சால்டிகைட் கிடைக்கும். நெக்ஸ்ட் கேட்டகரியில் அதே டைபால் H ஏன்னா லிமிட்டட் ஹைட்ரஜன் ஒன்லி ஒன் ஹைட்ரேட் டோனார் அப்படின்னு பார்த்தோம். இதிலிருந்து ஃபினைல் சைனைடு PH C+N இதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணும்போது ஒரு இமீன் கிடைக்கும். இமீன் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு பென்சால்டிகைட் கிடைக்குன்னு பார்த்தோம். ஸோ இதுவும் டைபால் Hல ரிடக்ஷன். நெக்ஸ்ட் கேட்டகரி இதனுடைய இன்னொரு ரிடக்ஷன் ஹைட்ரஜன் பல்லேடியம் வித் பேரியம் சல்ஃபேட் ரோசன்மன் ரிடக்ஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ரோசன்மன் ரிடக்ஷனில் ஃபார்மால்டிகைட் கீட்டோனை ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். ஸோ ஒரு ஆசிட் ஹேலைட் PH C+CL. ஸோ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறோம் ஹைட்ரஜன் we get the பென்சால்டிகைட். இதெல்லாமே பென்சால்டிகைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரிப்ரேஷன். சரிங்களா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சால்டிகைட் அதில் ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சால்டிகைட் இந்த பென்சால்டிகைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் தான் இதெல்லாமே. சரிங்களா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சால்டிகைடில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு 5+3 8 ரியாக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாமே இந்த ப்ரிப்பரேஷனில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு NCERT பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு இருக்கிற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி இது எல்லாமே நம்ம ஒரு ஆல்டிகைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுல அரோமேட்டிக் ஆல்டிகைட், அதே மாதிரி இதனுடைய கீட்டோனை ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஒரு சில முக்கியமான மெத்தட்ஸ்லாம் இருக்குது. சரிங்க? ஜென்ரலாக கீட்டோன், நார்மல் கீட்டோன், அந்த அரோமேட்டிக் கீட்டோன் இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுல நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் என்னென்னா மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோனை ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஒரு முக்கியமான மெத்தட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த கிரிக்னாடு ரீஜன் வரக்கூடியது, டைஅல்கைல் கேட்மியம் வரக்கூடியது, அல்கைல் சைனைட், அதே மாதிரி ஃபிடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன், அதில் அசைலேஷன், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் 1 by 1 பார்க்கலாம். அதில் நிறைய ரியாக்ஷன் ஆல்ரெடி பார்த்தது. சரிங்களா? ஸோ 1 by 1 ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக உங்கள் ஆர்கானிக்கோ இன்ஆர்கானிக்கோ ஃபிசிக்கலோ நம்ம பெரும்பாலான யூனிட்டை கண்டிப்பாக கவர் பண்ணி கொடுப்போம். இதில் பெரும்பாலான யூனிட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய யூனிட்ஸை கண்டிப்பாக நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். டோன்ட் வரி. ஆனால் ரெகுலராக ஒவ்வொரு வீடியோவும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நம்ம எந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பினாலையும் அதை வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டாலே அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரியும், நிறைய ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.